guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் கோலார் மோகித் ஜி பேசுகிறேன். நம்ம யூஸ்வலாக சண்டே வீடியோ போடுவோம். இந்த சண்டே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் கவலைப்படாதீங்க, கன்ஃபார்ம் நான் வந்துட்டேன். நம்மளுக்கு ஒரு 10 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க guys. அதனால நான் ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்யூச்சரில் என்னென்ன கரியர் நீங்கள் சேனலில் பார்க்குறவங்க பாதி பேர் பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த சின்ன ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 to 15 இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க மட்டும் நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன கரியர் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கரியர் அப்படின்ற ஒரு வீடியோ, அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கோம்ல போடுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஸ்வலாக உங்கள் லைஃப்னு எடுத்துக்கோங்கள, சில பேருக்கு சிலது வரும், சில பேருக்கு சிலது வராது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மேக்ஸ் வராது. ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. என்ன எழவி அது வர்றாங்க. எனக்கு மேக்ஸ் வராது. அதுக்குன்னு வராதுன்னா சுத்தமாக வராது இல்லை. ஒரு காலத்தில் மேக்ஸ் என்ன அடிச்சுக்க யாருமே இல்லை. ஆனால் இப்போ என்ன, நேற்று வந்தவெல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. மேக்ஸ் அவ்வளோ டஃப் ஆயிடுச்சு 10th. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான், இப்போது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த மாதிரி நான் வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இல்லைன்னா வேற என்ன கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஏம் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு யூஸ்வலாகவே இந்த பில்லியனர் லைஃப் வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த வழி தான் பிஸ்னஸ். பட் வந்து பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இதுவாக பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ நான் யூஸ்வலாக ஸ்கூலில் நாங்கள் விளையாடின்னு இருக்கும்போது, சரி வா என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டானுங்க, இந்த மாதிரி என்ன இது, வாடா நம்ம இது படத்தோட சீன்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணலான்ட்டு நாங்கள் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணோம். பார்த்தா அதான் நீங்கள் மாஸ்டர் படம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். என்ன நான் வந்து சூப்பர் அடித்தேன், நீ என்னை எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சொல்கிறேன். என் ஃப்ரெண்டே வந்து அன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணான். எனக்கு அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, எனக்குள்ளே இவ்வளோ தரமாக இருக்கா, நம்ம ஏன் இப்படி வெளிக்காட்டாமல் இருக்கணும். அதனால தான் கைஸ், இனிமேல்லேருந்து படத்தோட சீனு ஒன்று எடுத்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன உனக்கு அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சில டேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ரோல் வந்து ஒரு படத்தில் நடிச்சா போதும், அப்பத்துலேருந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடும். அதான் என் ட்ரீம் கைஸ். அப்புறம் என்னடா நீ சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம படம் நடிக்க போகிறோங்க. காமெடிக்குன்னு ஏற்றுக்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதுவும் முடியாதுன்னு இல்லை. நம்ம வந்து சீன் ரீக்ரியேட் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் வந்து நிறைய படத்தை வந்து ரீக்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுங்க. சரி, தேங்க்யூ. இனிமேல் இன்னும் நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கோலார் மோகித் ஜி.